ஆடுகளே ஆயன் நம்மை தேடுகிறார். சிதறிய சிறுமந்தை நாமே, சிதறிய சிறுமந்தை நாமே, சேர்ந்தே அவரிடம் செல்வோம். சிறுமந்தையே சேர்ந்திடுவோம், இறையாட்சியை அமைத்திடுவோம். சிறுமந்தையே சேர்ந்திடுவோம், இறையாட்சியை அமைத்திடுவோம். ஆயனை தேடும் ஆடுகளே ஆயன் நம்மை தேடுகிறார். பசும்புல் மேய்ச்சலில் இளைப்பாற செய்வே, பாயும் நீரருவிக்கு அழைத்து செல்வேன். பசும்புல் மேய்ச்சலில் இளைப்பாற செய்வே, பாயும் நீரருவிக்கு அழைத்து செல்வேன். ஒளிவுற்றதும் வலுவற்றதும் கரைப்புற்றதும் சோர்வுற்றதும் இனி வாழ்விலே திருமந்தையே சேர்ந்திடுவோம், இறையாட்சியை அமைத்திடுவோம். திருமந்தையே சேர்ந்திடுவோம், இறையாட்சியை அமைத்திடுவோம். ஆயனை தேடும் ஆடுகளே ஆயன் நம்மை தேடுகிறார். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velankanni who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கியனுடைய அன்பு பிள்ளைகளே, கடவுளுக்கு நன்றி சொல்வோம். இந்த புதிய நாளையும் இந்த புதிய வாழ்வையும் கடவுள் நமக்கு பரிசாக கொடையாக கொடுத்திருக்கிறார். இது நாள் வரை நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் செய்த நன்மைகள், ஆசீர்வாதங்கள், பாதுகாப்புகள், வழி நடத்துதல்கள் என எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து அந்த நல்ல கடவுளுக்கு இத்திருப்பலியின் வழியாக நன்றி சொல்வோம். நாம் நின்று கொண்டிருக்கின்ற இந்த இடம் அன்னை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இடம். இந்த அன்னையின் மீது முழு நம்பிக்கை வைத்து நம்முடைய தேவைகளை எல்லாம் ஒப்புக் கொடுப்போம். கடவுள் தொடர்ந்து நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து தன்னுடைய திருக்கரத்தால் வழிநடத்த மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு கொண்டாட நம்முடைய குற்றம் குறைகளை எல்லாம் நினைத்து பார்ப்போம். மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரர்களே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும்
வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு வாழ்வு அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இறையாவே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. இரக்கமே உருவான ஆண்டவரே, இவ்வுலக நிகழ்வுகளை உமது அமைதியின் வழியில் நீர் நெறிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது திரு அவை அமைதியான இறைப்பற்றில் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நீங்கள் திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவர்களே, எல்லாவற்றிற்கும் முடிவு நெருங்கிவிட்டது. எனவே இறைவனிடம் வேண்டுதல் செய்யுமாறு கட்டுப்பாட்டோடும் அறிவு தெளிவோடும் இருங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள். ஏனெனில் அன்பு திரளான பாவங்களை போக்கும். முணுமுணுக்காமல் ஒருவருக்கொருவர் விருந்தோம்புங்கள். நீங்கள் கடவுளுடைய பல்வகைய அருள் கொடைகளின் சீரிய பொறுப்பாளர்கள். எனவே உங்களுள் ஒவ்வொருவரும் தாம் பெற்றுக்கொண்ட அருள் கொடையை பயன்படுத்தி ஒருவருக்கொருவர் பணிபுரியுங்கள். ஒருவர் பேசும் கொடையை பெற்றிருந்தால் அவரது பேச்சு கடவுளுடைய வார்த்தைகளைப் போல் இருக்கட்டும். ஒருவர் பணி செய்யும் கொடையை பெற்றிருந்தால் கடவுள் அருளும் ஆற்றலை பெற்றவர் போல் பணி செய்யட்டும். இவ்வாறு இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுள் அனைத்திலும் பெருமை பெறுவார். அவருக்கே மாட்சியும் வல்லமையும் என்றென்றும் உரித்தாகுக. ஆமென். அன்புக்குரியவர்களே, துன்பத்தீயில் நீங்கள் சோதிக்கப்படும் போது ஏதோ பாராதது நேர்ந்து விட்டதென வியக்காதீர்கள். மாறாக கிறிஸ்துவின் துன்பங்களில் நீங்கள் இத்தனை பங்கு கொள்கிறீர்கள் என எண்ணி மகிழுங்கள். அப்பொழுது கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படும் வேளையில் இன்னும் மகிழ்ந்து பேர்வகை கொள்வீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 96 பதிலுரை பாடல் பல்லவி. மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார்.
ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகில் நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகில் நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். ஆண்டவர் வருகின்றார். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களின் அங்கடை நீதி வழுவாது. அவர் மக்களின் அங்கடை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். ஆண்டவர் வருகின்றார். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும். வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். ஆண்டவர் வருகின்றார். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் கூறுகிறார், நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டே, நீங்கள் கனி தரவும், நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினே. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்குள் சென்று கோவிலில் நுழைந்தார்.
அவர் அனைத்தையும் சுற்றி பார்த்துவிட்டு ஏற்கனவே மாலை வேலையாகிவிட்டதால் 12 பெத்தானியாவுக்கு புறப்பட்டு சென்றார். மறுநாள் பெத்தானியாவை விட்டு அவர்கள் திரும்பிய பொழுது இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. இலையடர்ந்த ஓர் அத்தி மரத்தை அவர் தொலையிலிருந்து கண்டு அதில் ஏதாவது கிடைக்குமா என்று அதன் அருகில் சென்றார். சென்றபோது இலைகளை தவிர வேறு எதையும் அவர் காணவில்லை. ஏனெனில் அது அத்தி பழக்காலம் அல்ல. அவர் அதை பார்த்து, இனி உன் கனியை யாரும் உண்ணவே கூடாது என்றார். அவருடைய சீடர்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். கோவிலுக்குள் சென்றதும் இயேசு அங்கு விற்பவர்களையும் வாங்குபவர்களையும் வெளியே துரத்த தொடங்கினார். நாணயம் மாற்றுவோரின் மேசைகளையும் புறா விற்பவர்களின் இருக்கைகளையும் கவிழ்த்து போட்டார். கோவில் வழியாக எந்த பொருளையும் எடுத்துச் செல்ல அவர் விடவில்லை. என் இல்லம் மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய இறை வேண்டலின் வீடு என அழைக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று அவர்களுக்கு கற்பித்தார். ஆனால் நீங்கள் இதை கள்வர் குகையாக்கிவிட்டீர்கள் என்றார். தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் இதை கேட்டு அவரை எப்படி ஒழித்து விடலாம் என்று வழி தேடினார்கள். எனினும் கூட்டத்தினர் அனைவரும் அவரது போதனையில் ஆழ்ந்து வியந்திருந்ததால் அவர்கள் அவருக்கு அஞ்சினார்கள். மாலை வேலை ஆனதும் இயேசுவும் சீடர்களும் நகரத்திலிருந்து வெளியேறினார்கள். காலையில் அவர்கள் அவ்வழியே சென்றபோது அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருந்ததை கண்டார்கள். அப்போது பேதுரு நடந்ததை நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, அதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றார். அதற்கு இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், எவராவது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழு என தம் உள்ளத்தில் ஐயம் எதுவுமின்றி நம்பிக்கையுடன் கூறினால் அவர் சொன்னவாறே நடக்கும். ஆகவே உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இறைவனிடம் வேண்டும்போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிற்றீர்கள் என நம்புங்கள். நீங்கள் கேட்டபடியே நடக்கும். நீங்கள் வேண்டுதல் செய்ய நிற்கும்போது யார் மேலாவது நீங்கள் மனத்தாங்கள் கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள். அப்போது உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார். நீங்கள் மன்னிக்காவிட்டால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கியனையினுடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைய மறையுரை சிந்தனைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தில் உள்ள இறை வார்த்தையை சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய முதல் வாசகம் முதல் பேதுரு அதிகாரம் 4 இறைவசனங்கள் 7 13 வரை நாம் வாசிக்க கேட்டோம். அதில் 12வது இறைவசனம், அன்பிற்குரியவர்களே, துன்பத்தீயில் நீங்கள் சோதிக்கப்படும் போது ஏதோ எதிர்பாராதது நேர்ந்து விட்டதென வியக்காதீர்கள். மிகவும் எளிமையான ஒரு நடையில் கொடுக்கப்பட்டுள்ளது. அன்பிற்குரியவர்களே, துன்பத்தீயில் நீங்கள் சோதிக்கப்படும் போது ஏதோ எதிர்பாராதது நேர்ந்து விட்டது என வியக்காதீர்கள். மாறாக கிறிஸ்துவின் துன்பங்களில் நீங்கள் இத்துணை பங்கு கொள்கிறீர்கள் என எண்ணி மகிழுங்கள். அப்பொழுது கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படும் வேளையில் இன்னும் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர்கள் என்று நாம் வாசிக்க கேட்டோம். தொடர்ந்து இந்த வசனம் இவ்வாறாக செல்கின்றது. 13வது வசனத்தோடு இன்றைய வாசகம் நிறைவு பெறுகின்றது. நாம் தொடர்ந்து படித்தோம் என்றால் எவ்வகையான துன்பங்களில் நாம் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும், பேருவகை கொள்ள வேண்டும் என்றும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் தொடர்ந்து வாசித்தோம் என்றால், கிறிஸ்துவின் பொருட்டு பிறர் உங்கள் மீது வசை கூறும்போது நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் கடவுளின் மாட்சிமிக்க தூய ஆவி உங்கள் மேல் தங்கும். ஆனால் உங்களுக்கு வரும் துன்பங்கள் நீங்கள் கொலைஞராகவோ திருடராகவோ தீமை செய்பவராகவோ பிறர் காரியங்களில் தலையிடுபவராகவோ இருப்பதனால் வந்தவையாக இருக்கக்கூடாது. மாறாக நீங்கள் கிறிஸ்தவராய் இருப்பதால் துன்புற்றால் அதற்காக வெட்கப்படலாகாது. அந்த பெயரின் பொருட்டு கடவுளை போற்றி
புகழுங்கள் என்று நாம் வாசிக்க கேட்கின்றோம். ஆக நமக்கு துன்பங்கள் வருகின்ற பொழுது எதன் பொருட்டு நாம் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் என்றால், நாம் கொண்ட விசுவாசத்தின் பொருட்டு, இயேசு கிறிஸ்துவின் பொருட்டு, இறை ஆட்சியின் பொருட்டு துன்பங்கள் வருகின்ற பொழுது நீங்கள் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். அது இல்லாமல் உலக போக்கிலான காரியங்களில் துன்பங்கள் வந்தால், கடவுளே உனக்கு கண் இல்லையா, காது இல்லையா அப்படின்னு பேசக்கூடாது. உதாரணமாக, ஒரு போதை பழக்கத்தில் இருக்கிறீங்க, குடிக்கிறீங்க, தெரியும் அந்த போதை பழக்கம் நம்மளையும் யார் எடுக்கிறார்களோ அவர்களையும் கேடு உள்ளதாக மாற்றிடும், தீமையை விளைவிக்கும். அவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களை சார்ந்திருக்கின்ற மனைவி, பிள்ளைகள், குடும்பங்கள், உற்றார் உறவினர்கள் எல்லோருக்குமே பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது தெரியும். தெரிஞ்சுதான் நம்ம எடுக்கிறோம். அதன் மூலியமாக ஒரு இறப்போ அல்லது ஒரு அகால சூழ்நிலையோ குடும்பத்தில் ஏற்படுதுன்னா கடவுள் அதற்கு காரணமா? கடவுள் அதுக்கு காரணம் கிடையாது. அப்போ என்ன சொல்கிறோம்? இப்படி போயிட்டே குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டுறோம்ல, அந்த துன்பம் கிடையாது. இப்போ உதாரணமாக இளைஞர்களை பார்க்குறோம். ஓவர் ஸ்பீடு பைக்கில் போனாக்கா ஆக்சிடெண்ட் ஆகுது, இறப்பு ஏற்படுது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறோம். அந்த பையனுக்கும் பாதிப்பு, அம்மா அப்பாவுக்கு, குடும்பத்துக்கு எல்லோரும் பாதிக்கப்படுகிறார்கள். தெரியும் ஓவர் ஸ்பீடில் போனோம்னா விபத்து நடக்கும்னு தெரியும். நாம் தெரிந்தே போய் விபத்திற்கு உள்ளாகிறோம். அப்போ கடவுளா காரணம்? கடவுளை ஓவர் ஸ்பீடாக போக சொன்னார்? இல்லை கடவுளை இந்த மாதிரி போதைப் பொருட்களை எடுக்க சொன்னாங்க? இல்லை. நாமாக புத்தி அறிந்து நாமாக ஏற்படுத்தி கொள்கிறக்கூடிய துன்பங்கள், அதற்கு கடவுள் பொறுப்பேற்க மாட்டார். இங்கே சொல்லக்கூடிய துன்பம் இறையாட்சியின் பொருட்டு, கடவுளின் பொருட்டு நாம் துன்பங்களை எதிர்கொள்கின்ற பொழுது நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஏன் தெரியுமா? நாம் துன்பப்படுகின்ற பொழுது கடவுள் நம்மை தன்னம் தனியே விட்டு விடுவது கிடையாது. அவருடைய திருக்கரம் நம்மோடு இருக்கின்றது. அவரும் நம்மோடு சேர்ந்து பயணிக்கின்றார், துன்பப்படுகின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, 1 தெசலோனிக்கர் புத்தகம் அதிகாரம் 5 இறைவசனம் 16 இவ்வாறாக வாசிக்கின்றோம். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் நன்றி சொல்லுங்கள் என்று நாம் வாசிக்க கேட்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லோருக்குமே துன்பம் இருந்தது. இறையடியார்கள், திருத்தூதர்கள், சீடர்கள், இயேசுவை பின்பற்றியவர்கள், புனிதர்கள், இறை மனிதர்கள் என எல்லோருக்குமே துன்பங்கள் இருந்து கொண்டுதான் இருந்தன. அவர்களில் வெளிப்பட்ட ஒரு வித்தியாசமான விசுவாச பண்பு என்னவென்றால், அந்த துன்பங்களில் அவர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். ஏனென்றால் அது கடவுளுக்காக, இறையாட்சிக்காக, தான் கொண்ட விசுவாசத்திற்காக என்று சொல்லி அவர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். உதாரணமாக திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 9 இறைவசனம் 15, 16 நாம் பார்க்கின்றோம். சவுல் அழைப்பு பெறுகின்றார். அப்பொழுது அனனியா என்ற ஒரு குரு மூலியமாக ஆண்டவர் சவுலிடம் சென்று சொல்ல சொல்கிறார். எனது பெயரை எடுத்து செல்ல நான் தேர்ந்து கொண்ட கருவியாக பவுல் இருக்கின்றார். என் பெயரின் பொருட்டு அவர் எத்தனை துன்புற வேண்டும் என்பதை நான் அவருக்கு எடுத்து காட்டுவேன் என்று அவர் சொல்கின்றார். பவுலடியாருடைய பணி. அவர் மீண்டுமாக பணி செய்கின்றார். எத்தனையோ துன்பங்கள். 2 கொரிந்தியர் புத்தகம் அதிகாரம் 11 இறைவசனங்கள் 23 வாசித்தோம் என்றால், பவுலடியார் தன்னுடைய இறையாட்சியின் பணியில், நற்செய்தி பணியில் பட்ட துன்பங்களை, பாடுகளை அவர் நினைவு கூறுகின்றார். உதாரணமாக, நான் அவர்களை விட அதிகமாக பாடுபட்டு உழைத்தேன், பன்முறை சிறையில் அடைப்பட்டேன், கொடுமையாய் அடிப்பட்டேன், பன்முறை சாவின் வாயிலில் நின்றேன், 5 முறை யூதர்கள் என்னை சாட்டையால் 1 குறைய 40 அடி அடித்தார்கள், 3 முறை தடியால் அடிப்பட்டேன், 1 முறை கல்லறிப்பட்டேன், 3 முறை கப்பல் சிதைவில் சிக்கினேன், ஓர் இரவும் பகலும் ஆழ்கடலில் அல்லலுற்றேன், பயணங்கள் பல செய்தேன், அவற்றில் ஆறுகளாலும் இடர்கள், கல்வராலும் இடர்கள், என் சொந்த மக்களாலும் இடர்கள், பிற மக்களாலும் இடர்கள், நாட்டிலும் இடர்கள், காட்டிலும் இடர்கள், கடலிலும் இடர்கள், போலி திருத்தூதர்களாலும் இடர்கள், இப்படி எத்தனையோ இடர்களுக்கு ஆளானேன். பாடுபட்டு உழைத்தேன், பன்முறை கண் விழித்தேன், பசி தாகமுற்றேன், பட்டினி கிடந்தேன், குளிரில் வாடினேன், ஆடையின்றி இருந்தேன். இவை தவிர எல்லா திருச்சபைகளை பற்றிய கவலை எனக்கு அன்றாட சுமையாக இருந்தது. ஆக பவுலடியார் தன்னுடைய நற்செய்தி அறிவிப்பு பணியில் தான் பட்ட துன்பங்களை சொல்கின்றார். ஆனால் அவர் ஒருபோதும் ஏன் இந்த துன்பம் என்று சொல்லி அவர் அங்கலாய்க்கவில்லை. ஏனென்றால் கடவுளுக்காக, இறையாட்சிக்காக, தான் தேர்ந்து கொண்ட பணிக்காக அவர் உழைக்கிறார். அதனால்தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் இவ்வாறாக வாசிக்க கேட்டோம். அன்பிற்குரியவர்களே, துன்பத்தீயில் நீங்கள் சோதிக்கப்படும் போது ஏதோ எதிர்பாராதது நேர்ந்து விட்டதென வியக்காதீர்கள். கடவுள் சொல்கிறார், துன்பம் இந்த உலகில் உண்டு, நான் இந்த உலகத்தை வெற்றி பெற்று விட்டேன், நீங்களும் வெற்றி பெறுவீர்கள் என்று ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்கின்றார். ஒரு புனிதரை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். புனித தமியான், தமியானா மொலாக்கா என்று சொல்வார்கள்.
அவர் ஒரு குருவாக இருக்கின்றார். தொழுநோயாளர்களுடைய பாதுகாவலர் என்று அவர் அழைக்கப்படுகின்றார். அவருடைய இயற்பெயர் ஜோசப் டி வெய்ஸ்டர். அவர் அந்த துறவர சபையில் சேர்ந்து இந்த தமியான் என்ற பெயரை எடுக்கின்றார். 1840 ஜனவரி 3 பெல்ஜியத்தில் அவர் பிறக்கின்றார். பிறகு 19ஆம் நூற்றாண்டில் ஹவாய் தீவில் கொடிய நோய் ஒன்று பரவுகிறது, தொழுநோய் பரவுகின்றது. அந்த தொழுநோய் பரவியதன் காரணமாக அந்த தீவில் உள்ள எல்லா மக்களையும் பிரித்து எடுத்து தனிமைப்படுத்துகிறார்கள் மொலக்கா என்ற தீவில். அந்த தீவிற்கு பணி செய்ய வேண்டும், யாரை அனுப்புவது என்று சொல்கின்ற பொழுது தமியான் இந்த துறவி, இந்த அருள் பணியாளர் நான் செல்கிறேன் என்று செல்கிறார். 1864 அங்கு செல்கிறார். அங்கு தொழுநோயாளர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். எந்த விதமான ஒரு அடிப்படை தேவைகளும் இல்லை. இவர் செல்கின்றார், தொழுநோயாளர்களை தொட்டு தூக்குகின்றார், காயங்களுக்கு மருந்திடுகிறார், அவர்களுக்கு வேண்டிய எல்லா அடிப்படை தேவைகளையும் நிறைவேற்றி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் பள்ளிக்கூடமாக இருக்கலாம், மருத்துவமனைகளாக இருக்கலாம், அங்கு உள்ள தேவாலயங்களை சீர்படுத்தி திருப்பலி நிறைவேற்றுவதாக இருக்கலாம், தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இறந்த பொழுது அவர்களுக்கு திருப்பலி வைத்து அடக்கம் செய்வது, சவப்பெட்டிகளை செய்வது என்று சொல்லி மனிதநேய உதவிகளை அவர் செய்கின்றார். இந்த தொழுநோயாளர்களுக்கு மத்தியில் யாரும் செல்லவில்லை என்ற நிலையில் நான் செல்கிறேன் என்று சொல்லி அந்த தீவிற்கு செல்கின்றார். இப்போ எல்லாம் பிள்ளைங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ன்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு இது போன்ற புனிதர்களுடைய படத்தை எல்லாம் நேரம் கிடைக்கின்ற பொழுது போட்டு காட்டுங்க. நிறைய ஒரு இன்ஸ்பைரிங் செயின்ட் டேமியன். ஆக இவ்வாறாக செல்கின்றார். 1889 ஏப்ரல் 15 இவர் அந்த தொழுநோயாளர்களுக்கு பணி செய்கின்ற பொழுது இவருக்கும் தொழுநோய் ஏற்படுகிறது. இவருக்கு தெரியவில்லை. அந்த மருத்துவர்கள் சோதனை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இவரையும் சோதனை செய்கிறார்கள். அவரிடம் சொல்வதற்கே கண்ணீர் கலங்குகிறது. இவருக்கும் தொழுநோய் பீடிக்கப்பட்டது. ஆனால் அதை தாண்டி 4 வருடங்கள் அவர் கடவுளுக்காக சேவை செய்தார். 1889 ஏப்ரல் 15 அன்று அவர் இறக்கின்றார். 2009 அக்டோபர் 11 மறைந்த முன்னாள் திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்பர் அவர்களுக்கு புனிதர் பட்டம் கொடுக்கின்றார். ஏன் சொல்கிறேன் என்றால், எத்தனையோ இறையடியார்கள், திருத்தூதர்கள் தொடங்கி பவுலடியார், புனித தமியான், இன்னும் எத்தனையோ புனிதர்கள், எத்தனையோ மறைசாட்சிகள் இருக்கிறார்கள். எல்லோரும் இந்த துன்பத்தீயில் உழன்றவர்கள்தான். ஆனால் அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். என்ன காரணம்? இந்த துன்பங்களின் ஊடாக அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்ன காரணம்? அழைத்தவர் கைவிட மாட்டார். உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்த அந்த கடவுள் துன்ப வேளையில் கைவிட மாட்டார். அதனால் தான் என்னுடைய எளிய ஜெபமாக இருப்பது, இதுவரை வழிநடத்திய கடவுள், இப்பொழுது வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கடவுள் கண்டிப்பாக வரும் காலத்திலும் வழிநடத்துவார். இதுவரை வழிநடத்திய கடவுள், எத்தனையோ விதமான வேதனைகள், சோதனைகள், கவலைகள், கண்ணீர்கள் இருந்தும் நம்மை வழிநடத்திய கடவுள் இன்று இந்த நேரத்திலே வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கடவுள் எத்துணை துன்பங்கள், வேதனைகள், சோதனைகள் வந்தாலும் வழிநடத்துவார். அதுதான் நம்முடைய விசுவாசம். அழைத்தவர் கைவிட மாட்டார். எத்தனையோ விதமான துன்பங்களில் இவர்கள் எதிர்கொண்டார்கள் பணி செய்கின்ற பொழுது. ஆனால் எது அவர்களை உந்தி தள்ளியது? தான் கொண்ட விசுவாசத்திற்காக, தான் அன்பு செய்த அந்த இயேசுவிற்காக எது அவர்களை உந்தி தள்ளியது என்றால், அவர்கள் கொண்ட கடவுள் அனுபவம், காட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அப்பா எக்ஸ்பீரியன்ஸ். அந்த கடவுளுடைய அனுபவம் தான் எத்துணை வேதனைகள் வந்தாலும் அவர்களை முன்னோக்கி செல்ல உதவி செய்தது. அந்த கடவுளுடைய அனுபவம் நமக்கு இருந்தது என்றால், எவ்வளவு முன்புறம், பின்புறம், வலப்புறம், இடப்புறம், எந்த பக்கம் குழி வெட்டி வச்சாலும், எவ்வளவு சோதனைகள், கவலைகள், கண்ணீர்கள் வந்தாலும் உடனே எல்லா துன்பங்களும் போயிடுமா? உடனே புதுமை நடக்குமா அப்படின்னா எனக்கு தெரியாது. ஆனால் அந்த துன்பங்களினூடாக வழிநடத்தி செல்வதற்கு கடவுள் உதவி செய்வார். ஆக நாம் கடவுள் அனுபவத்தை பெற வேண்டும். நம்முடைய பிடி கடவுள் அனுபவத்தில் இருக்கணும். நான் பெரிய ஆள், எனக்கு நிறைய பணம் இருக்குது, நிறைய சொத்து இருக்குது, நிறைய சப்போர்ட் இருக்குது, நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, எதுவும் ஒத்து வராது, எல்லாம் சரிந்து போய்விடும். கடவுள் மீது நாம் கொண்ட அந்த இறை அனுபவம் நம்மை காப்பாற்றும். எனவே ஒரு பிடி இருக்க வேண்டும். அது எதிலையாவது இருக்கலாம். தூய திருப்பலி ஜபங்களிலெல்லாம் உன்னத ஜபம் இந்த திருப்பலி, அல்லது ஜபமாலை ஜபிப்பது, அல்லது தனிப்பட்ட குடும்ப ஜபமாலை சொல்வது என்று நாம் தனிப்பட்ட ஒரு பக்தி முயற்சியை, இறை பக்தியை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த இறை நம்பிக்கை தான் நம்மை இந்த வாழ்க்கையில் உந்தி செல்லும். அது நமக்கு தெம்பும் திடனுமாக இருக்கும்.
இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எனக்கும் ஒரு பிடி ஒரு இறை அனுபவம் உண்டு. நான் அடிக்கடி சொல்வேன், அன்னை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த இடத்தில், இந்த புண்ணிய பூமியில் பணி செய்வதற்கு கடவுள் ஓராண்டு கொடுத்தார். பிரியமான சகோதர சகோதரிகளே, எனக்கும் அந்த பிடி ஆரோக்கிய தாயின் மீது உண்டு. ஏதோ இந்த இடம் எனக்கு புதிது கிடையாது. இந்த ஊருக்கு பக்கத்து ஊர் தான் என்னுடைய ஊர். சிறு பிள்ளையிலிருந்து, சின்ன குழந்தையிலிருந்து இதே இடத்துக்கு, இதே மாதாவை, இதே மரியே வாழ்கிங்கிற மேலே உள்ள போர்டு, இதே இடத்திற்கு சிறு பிள்ளையிலிருந்து வந்தவன் நான். அப்போ எல்லாம் அந்த பின்னாடி உட்காந்துக்கிட்டு ஜெபமாலை சொல்லுவோம். இங்கே உட்காந்துருப்போம், இங்கே உட்காந்துருப்போம். கடவுள் இப்பொழுது இந்த ஜெபத்தை ஆரம்பிப்பதற்கும் எங்களது பூசை வைப்பதற்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார். சிறு பிள்ளையிலிருந்து இந்த அன்னையை பார்த்து பார்த்து வளர்ந்தவன் நான். முதலாக படிக்க சென்றது மரியன்னை இளங்குருகுலம், தஞ்சாவூரில் உள்ள மரியன்னை இளங்குருகுலம். அதற்கு பிறகு சென்றது திரையிருதய ஆண்டவர் குருத்துவக் கல்லூரி, சென்னை. அதன் முடித்த பிறகு பிரதராக, சகோதரராக ஒரு பணித்தளத்திற்கு சென்றேன் என்றால் எங்களுடைய தஞ்சாவூர் மறை மாவட்டத்தில் உள்ள கோற்றப்பட்டி புனித ஆரோக்கிய மாதா. அடுத்ததாக ரீஜென்சி என்று சொல்வார்கள், அங்கு சென்றது புனல்வாசல் புனித ஆரோக்கிய மேல்நிலைப்பள்ளி. திருத்தொண்டராக உயர்ந்த பிறகு திருத்தொண்டர் பணி, டைகிரேட் மினிஸ்ட்ரி செய்தது தஞ்சாவூரில் உள்ள அடைக்கல மாதா ஆலயம். குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு முதல் பணி தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் மங்களபுரத்தில் உள்ள புனித லூர்து அன்னை ஆலயம். அடுத்த பணியாக சென்றது புனல்வாசல் ஆரோக்கிய எண்ணெய் மேல்நிலைப்பள்ளி. அடுத்த பணியாக வந்தது புனித ஆரோக்கிய எண்ணெய் திருத்தல பேராலயம். இப்பொழுது மாறி செல்வதும் முதலாக படிக்க சென்ற மரியன்னை இளம் குருகுலத்திற்கு தான். ஆக ஒரு இறை அனுபவம், இந்த ஆரோக்கிய தாய் வழிநடத்துகிறார்கள் என்ற ஒரு இறை அனுபவம். சற்று நேரம் அமர்ந்து சிந்திச்சு பார்த்தோம், இப்படி மாதா அம்மா இருக்கிற இடத்துக்கே போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இறை அனுபவம். அந்த இறை அனுபவம் தான் என்னை உந்தி செல்கிறது. எனவே நாமும் எத்துணை வேதனைகள் சோதனைகள் வந்தாலும் ஒரு பிடி இறை அனுபவம் இருக்க வேண்டும். அது ஜெபமாலை சொல்வதாக இருக்கலாம், நாம ஜெபம் சொல்வதாக இருக்கலாம், அல்லது திருப்பலியில் நம்மை ஒப்பு கொடுப்பதாக இருக்கலாம், தனிப்பட்ட பக்தி முயற்சியாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு புனிதரிடத்தில் நாம் கொண்ட ஒரு பக்தி முயற்சியாக இருக்கலாம். அந்த இறை அனுபவம் நம்மை துன்பங்களின் ஊடாக வழிநடத்தி செல்லும். ஆமென். அள்ளி தந்தாயே இறைவா, அள்ளி தந்தாயே. நலமும் நட்பும் உறவும் தந்தாய், உணவும் உடையும் உயிரும் தந்தாய். உம்மை போல நானும் வாழ உள்ளதெல்லாம் பகிர்ந்து வாழ அள்ளி தந்தாயே இறைவா, அள்ளி தந்தாயே, அள்ளி தந்தாயே இறைவா, அள்ளி தந்தாயே. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது பெயருக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இறை பற்றுள்ள பணியின் காணிக்கைகளை நீரே எங்களுக்கு அளித்துள்ளீரே. அதனால் இப்பலியிலிருந்து நாங்கள் உம் பேறு பயன்களை அடைவதோடு முடிவில்லா கைமாற்றையும் பெற்றிட கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமல்ல எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் இடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் குடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது ஆட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு பெருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பு அளிக்கின்ற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயாம் புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து ஜெபிப்போம். இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. இயேசுவே, எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், மனித பலகீனத்தால் நாங்கள் தவறிய தருணங்களை எல்லாம் கண்கொண்டு பாராமல் எங்களுடைய எளிய ஆழமான நம்பிக்கையை மட்டும் கண்கொண்டு பார்த்து எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் தேவையான அன்பையும் அமைதியையும் ஒற்றுமையையும் நிறைவான வாழ்வையும் அளித்து காத்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர், வழி நடத்தியவர், வழி நடத்தி கொண்டிருக்கின்றவர், வரும் காலத்தில் நம்மோடு இருந்து வழி நடத்துவார். இந்த தெய்வத்தின் திருவிருந்தில் பங்கு பெற அழைப்பு பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். வாமன்னவா
இதயம் எழுந்து வா, என் உள்ளம் மலரவா. மன்னவா, இதயம் எழுந்து வா, என் உள்ளம் மலரவா. அன்பு பாதையில் கால்கள் நடந்திட, என் வாழ்வில் தீபம் ஏற்றிட. வா மன்னவா, இதயம் எழுந்து வா, என் உள்ளம் மலரவா. வாழ்வில் இன்னல்கள் எத்துணை வந்தாலும் உன் அன்பு என்றும் மாறாதையா. வாழ்வில் இன்னல்கள் எத்துணை வந்தாலும் உன் அன்பு என்றும் மாறாதையா. என் இயேசுவே எழுந்து வா, வா மன்னவா, இதயம் எழுந்து வா, என் உள்ளம் மலரவா. வா மன்னவா, இதயம் எழுந்து வா, என் உள்ளம் மலரவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பு அளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் இந்த அருளடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இரக்கமே உருவான அன்பு இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பணிகளையும் உங்கள் பயணங்களை எல்லாம் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆண்டவரோடும் அன்னை ஆரோக்கிய தாயோடும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. புனித ஆரோக்கிய அனைவன் மன்றாட்டு. சந்திரனைப் போல் அழகுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளியுள்ளவராய், விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் செல்வோம். உங்கள் பதில்: ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற உம் வார்த்தைக்கு ஏற்ப திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களும் தஞ்சை மறைமாவட்ட ஆயர் மேதகு சகாயராஜ் அவர்களும் மற்றும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள் அருள் சகோதரிகள் அனைவரும் தம் பணியில் உமது மகிமைக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற உம் வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தையர்களின் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மகிமைக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசீர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்றவும் வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள் அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி உண்மையுடனும் நீதியுடனும் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழி நடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றவும் வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திரு பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியமும் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்ற உம் வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரையை நாடி இத்திருவழிபாட்டில் பங்கேற்போர் ஆன்ம உடல் நலம் தேடுவோர் மரண பயத்திலிருந்து விடுதலையை தேடுவோர் புறக்கணிக்கப்பட்டோர் வறுமையுற்றோர் வேலையின்றி தவிப்போர் திருமணத்திற்காக காத்திருப்போர் குழந்தை வரம் வேண்டுவோர் குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர் இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர் இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். Let us in a special way remember our brethren who are taking part with faith in the sacred liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். Now in silence let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டிற்கு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் புகலிடம் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதேயும். புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தரலும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி
காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய மாதாவே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாமல்ல இரக்கமே உருவான அன்பு இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பணிகளையும் உங்கள் பயணங்களை எல்லாம் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். இயேசுவின் இருதயமே என்றும் இருந்திடும்